அனிருத் காவியமாறன் இவங்க மேரேஜை பத்தி ரொம்ப வருஷமா பேசிட்டு இருக்காங்க. எனக்கு 3 வருஷமா தான். ஏற்கனவே இவங்க ஒரு லிஃப்ட் லாக் பண்ணி ஒரு பெரிய காதல் அப்படியே வளர்ந்துட்டு வரட்டும், அது வரைக்கும் எதுவும் நீங்கள் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது காதல் வளர்ந்துட்டே வந்திருக்கு. அதுக்கு ரஜினி சார் விஷயங்கள்லாம் அதிகமாக சினிமாவில் யார் யார் லவ் பண்ணுறாங்கன்னு இன்றைக்கி வரைக்கும் தெரிஞ்சுக்கணும். ஒரே ஒரு டேப் ரெக்கார்டு இருக்குது, ஒரே ஒரு தேவதூதி ஒன்று இருக்காங்க, தேவதூதன் மாதிரி. 60 நாள் மோகம் 30 நாள். என்னன்னா இவங்களுக்குள்ள புரிதல் இல்லைங்க. அவங்க எப்போ டேட்டிங் பண்ணாங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல, கல்யாணம்ன்றாங்க. அவங்க கூட நட்பாக இருக்காரா என்னன்னு தெரியல. நீ அந்த பக்கம் வச்சுக்கோ, ஆனால் இந்த பக்கம் பில்டப் பண்ணி ஊதி வச்ச பந்து ரொம்ப நாள் அது தாக்கு பிடிக்காது. டமால்னு ஒரு நாள் இதாகிடுவான். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல்ல மூத்த பத்திரிகையாளர் சபிதா ஜோசப் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். அதாவது புலி வருதுன்ற மாதிரி தான் சார். அனிருத் காவியமாறன் இவங்க மேரேஜை பத்தி ரொம்ப வருஷமா பேசிட்டு இருக்காங்க. எனக்கு 3 வருஷமா தான், ஒரு 5 வருஷமா 2-3 வருஷம் தான் நான் ஃபர்ஸ்ட் பேசியிருந்தேன் விரும்புகிறேன். அதுவே ரொம்ப வருஷம் மாதிரி தான் சார் இருக்கு. கல்யாணம் ஆகப்போகுதுன்னு சொன்னாங்க. அவர் என்னன்னா நான் சிங்கிளா தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி இருக்காரு. இவங்க என்னன்னா அதான் சன்ரைசர்ஸ் அப்படி இப்படின்னு போகலாம் இல்லை. ஏற்கனவே இவங்க ஒரு லிஃப்ட் லாக் பண்ணி ஒரு பெரிய இது கொடுத்துட்டாங்களே, சிங்களெல்லாம் கிடையாது. அவர் மிங்கெல்லாம் நிறைய போயிட்டாரு. விடுங்க, அது நடக்காது. அது லீகலா ஆகல சார் இன்னும். அது மாதிரி 2 பேரும் பேசிட்டே இருந்தாங்க சார். இப்போ ரீசெண்டா 2 பேருக்கும் கல்யாணம் ஆக போகுது. அதுவும் வெளிநாட்டுல யாருக்கும் தெரியாம அவங்க குடும்பத்துல இருக்கவங்கள மட்டும் கூப்பிட்டு வச்சு பிரைவேட் வெட்டிங் மாதிரி பண்ண போறாங்க. அதுக்கான ரிசப்ஷன் சென்னையில நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். இல்லை, அது இவங்க ஒரு ஃபாரினுக்கு ஒரு போகும்போது அங்கே தான் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க காவியா மாறன். அவங்க ஒரு ஏழை பெண் கிடையாது, நடுத்தர வயது பெண், நடுத்தர வர்க்கத்து பெண் கிடையாது. அவங்க மேலே ஒரு 10 கோடி ரூபா சொத்து இருக்குது. அவங்க மேலே 10 கோடி ரூபா சொத்து உள்ள ஒரு மிகப்பெரிய அதாவது நீங்கள் மிகப்பெரிய ஒரு வைரக்கல். அது மிகப்பெரிய வைரக்கல் அது. ஏன்னா அவங்க அப்பாவுக்கு ஃப்ளைட் இருக்குது, தனி தீவுகள்லாம் வாங்கி வச்சுருக்காங்க அவங்க. அதனால் இவங்க ஃபாரின் போயிருக்கும்போது இவர் மீட் பண்ணியிருக்காங்க. 2 பேரும் மீட் பண்ணி தான் இது பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவரும் பிராமின், அவங்களும் பிராமின் ஏறக்குறைய. அனிருத்தும் அவருடைய தாத்தா அந்த காலத்தில் பெரிய ஸ்டார் மேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் பாகவதர் இருக்கார் இல்லையா, பாகவதரை அவர் தான் அறிமுகப்படுத்தினார் பவளக்குடின்ற படத்தில். அதனால் அந்த சினிமாவுடைய அந்த ஜீனில் இருக்க அவங்க சினிமாவை, அதனால் அவருடைய அந்த சினிமாவில் இவர் அந்த லேடியை மீட் பண்ணும்போது இவங்களும் 2 பேர் மீட் பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய நிறுவனத்துடைய இதாக இருக்காங்க அவங்க ஏறக்குரிய. அவங்களும் ஒரு சிஏஓ ஏதோ ஒன்று இருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கான பங்குகள் இருக்கும்போது அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பொறுப்பு இருக்கும். அவங்கள மீட் பண்ணும்போது அவங்களுக்குள்ள ஒரு அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினால் மாதிரி ராமனும் சீதையுமா நோக்கி அவங்களுக்குள்ள காதல் வளர்ந்துருச்சு. அந்த காதல் அப்படியே பேச்சுக்குள்ளே அது பிறகு இங்கே அவங்க பெற்றோர்கிட்ட சொல்லும்போது ஓகே. அவரும் பெரிய மியூசிக் டைரக்டராக இருக்குது. ஒரு படத்துக்கு இப்போ 10 கோடி ரூபா வாங்கிட்டு இருக்காரு. படம் ஓடுதோ இல்லையோ, பாடல் நல்லா சூப்பர் ஹிட் ஆகுதோ இல்லையோ, அவர் 10 கோடி ரூபா வாங்கிட்டு இருக்காரு. ரஜினிக்கு ஒரு பேரன் முறை, அவர் ஏறக்குறைய பேரன் மாதிரியான ஒரு முறை, ஒரு சொந்த உறவினர் தான். அதனால் அவர் ஒரு பெரிய இடத்து பையங்கிறனால அவங்களுக்குள்ளே ஓகே. அவரும் கலாநிதி மாறனும் அப்புறம் அவங்க காவிரி மாறனும் ஓகேன்ட்டாங்க. அவங்க அதுக்கு பிறகு தான் அவங்க பச்சை கொடி காட்டின பிறகு அவங்களுக்குள்ளே அந்த ஃபோனில் காதல் நடக்குது என்னன்னு தெரியல. அவங்களுக்குள்ள லவ் வளர்ந்துட்டே இருக்குது. நடுவில் லண்டனில் எங்கேயோ தனியாக ட்ரிப் போகும்போது ஒரு ஃபோட்டோலாம் ஆமாம் மீட் பண்ணி லவர் ஆகிட்டாங்க. உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சு, இல்லை 2 பேர் லவ் பண்ணுறாங்க. குடும்பங்களும் ஏற்றுக்கிடுச்சு. அதனால் அது வரைக்கும் இவர் ஏதாவது சொல்லியிருக்கலாம். அதாவது நான் கொஞ்சம் சில படங்கள் பண்ணிகிட்ருக்கேன், அந்த படம் முடிச்சுட்டு அவ்வளோ பண்ணலான்னு சொல்லியிருக்கலாம். அதனால் அதை நீங்கள் காதல் அப்படியே வளர்ந்துட்டு வரட்டும், அது வரைக்கும் எதுவும் நீங்கள் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது காதல் வளர்ந்துட்டே வந்திருக்கு. இப்போதைக்கு அடுத்த கட்டத்தில் இனிமேல் அவங்க 2 பேருக்கும் கால் கட்டு போகணும்னு நினச்சிருக்காங்க. அதுக்கு ரஜினி சார் தலைமை தாங்கினா நல்லா இருக்கும்னு நினச்சிருக்காங்க. ரஜினி சார் 2 குடும்பங்களுக்கும் வேண்டியவர். கலைஞருடைய குடும்பத்தில் எது நடந்தாலும் ரஜினி சார் கலந்துக்குவார். அவருடைய நண்பருங்கிற வகையில் கலைஞருடைய குடும்பத்தில் எது நடந்தாலும் கலைஞருடைய தலைமையில் தான் நடக்கும். யாருடைய பர்த்டேனாலும் நடக்கும். ஏன்னா ஏறக்குறைய அந்த குடும்பம்
170 பேர் கொண்ட குடும்பம் அது. 2 பேர் இப்போ வந்தாங்க, 3 பேர் அது வந்து அப்படியே வளர்ந்து அப்படியே ஒரு பெரிய 170 பேர் கொண்ட ஒரு குடும்பம். அவங்களுக்குள்ள அந்த தொன்று தொட்டு இப்போ நான் பேசியிருக்கிற அடுத்து ஒரு இது தலைமுறை வந்திருக்கலாம். அது வந்து அந்த மாதிரி ஒரு 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 கட்டுப்பாடான ஒரு குடும்பம் அது, அந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இப்போ வந்து இவங்களும் ரஜினி சாரும் அந்த தலைமை தாங்கினா நல்லா இருக்கும். அவங்களுக்குள்ளே நட்பாக இருக்கிறனால ஓகேன்ட்டார் அவரும். சரி இவர் மாதிரி தான் அவரோட ரஜினி சாருடைய படத்துக்கு தான் மியூசிக் பண்ணிகிட்ருக்காரு. ஓகேன்னு சொன்ன பிறகு எங்கே பண்ணலான்னு ஒரு ஐடியா பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா ஃபாரினில் பண்ணலாம். இப்போ நெப்போலியனுக்கு பண்ணலாம், ஸ்பெயின் சொல்லியிருக்காங்க. நெப்போலியனுடைய சன்னுக்கு இப்போ லண்டனில் பண்ணாங்களா, ஜப்பானில் பண்ணாங்க. ஜப்பானில் போய் பண்ணாங்க. அவர் வந்து அமெரிக்காவில் இருக்கிறனால அப்படியே அந்த அங்கே ஒரு கப்பல் வச்சுட்ருக்காரு, அங்கே இருக்கிறனால அப்படியே போயிட்டாங்க. அதுக்கு பிறகு கப்பல்லே ஒரு வருஷம் பொண்ணும் மாப்பிள்ளையும் சுற்றுனாங்க அப்படின்னு சொன்னார். போய் ஜாலியாக சுற்றிட்டு ஹனிமூன்லாம் போயிட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது வேறு. அந்த மாதிரி இவங்களுக்கும் வந்து அதே மாதிரி ஃபாரினில் போயிட்டு பண்ணலாம். எல்லா கல்யாணங்களும் இப்போ சரத்குமாருடைய டாக்டர் கல்யாணமே அங்கே தானே, வெளிநாட்டில் தான் போய் பண்ணியிருந்தாங்களே. அந்த மாதிரி இவங்களும் வந்து போகலாம். அமெரிக்காவில் கூட பண்ணலாம். போயிட்டு சொத்துக்கள் எல்லாத்துக்கும் ஒரு இது இருக்குது. அல்லது இவங்களுக்குன்னு ஒரு தீவு இருக்கு இல்லையா, அந்த தீவில் கூட பண்ணிட்டு வரலாம். இல்லை இருக்கார் நம்ம நித்யானந்தா, அவர் ஒரு கைலாசா வரைக்குமா சார்? இல்லை அது தீவு வச்சிருக்காரு, அவர் தீவு தானே. அது அம்பானி குடும்பம் நடந்துச்சு, அது ஒரு மிகப்பெரிய பேசப்பட்டது. இந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு பெரிய கல்யாணமாக இது இருக்கும். நம்ம இன்னொன்று சொல்லியிருந்தோம், ஒரு முறை சொல்லியிருந்தேன், இந்த மைசூரில் இது ஹைதராபாத் இல்லை சாரி ஜெய்ப்பூரில் கூட பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா அடிமை பெண்ணுக்கு பிறகு யாரும் அந்த அரண்மனைக்கு யாரும் போனதாக தெரியல. அவ்வளோ அழகான அரண்மனை. அது வந்து எம்ஜிஆர் போய் அதில் ஃபுல்லாக இதுவெல்லாம் போட்டு இன்னும் கொஞ்சம் அழகாக்கிட்டார் அந்த அரண்மனை. இப்போது எப்படி இருக்குன்னு தெரியல. அது அடிமை பெண் காலத்தில் நடந்தது. இப்போ மறுபடியும் அவங்க ஒரு பெரிய அரண்மனை மாதிரி சில நடிகை கூட அரண்மனை மாதிரி இது பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் அதுவும் நார்த் சைடு இருக்கவங்க நிறைய பேர் வந்து இந்த மாதிரி அரண்மனைகள்ல தான் சார். அந்த சைடில் தான் உங்களுக்கு அதிகமாக அரண்மனை நிறைய, அந்த சைடில் தான் நிறைய. அது போய் டெக்கரேஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய அரண்மனை மாதிரி, அந்த அரண்மனை ஒரு ராஜ குடும்பத்து கல்யாணங்கள் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த ஒரு வகையிலையும் பண்ணலாம். ஏன்னா ஒரு மனம் மொத்த ஒரு காதலர்கள் ஒன்றாயிட்டாங்க, காதலிச்சுட்டு இருக்காங்க. இப்போ கல்யாணம் ஆக போது ரஜினி சாருடைய தலைமையில் தான் அந்த கல்யாணம் நடக்கும். அநேகமாக நம்ம சிஎம் இவரோ அந்த முன்னாள் சிஎம் கலந்துக்கோ, இந்நாள் சிஎம் கலந்துக்கோ, இல்லை கலந்துக்கலாம். ஏன்னா அவருக்கு தான் மியூசிக் பண்ணியிருக்கார் 2 படத்துக்கு. அவர் ஏற்கனவே அவருக்கு வந்து ஒரு பெரிய இதெல்லாம் கிஃப்ட் கொடுத்துருக்காரு அனிருத்துக்கு. இப்போ அந்த கல்யாணத்துக்கும் ஏதாச்சும் ஒரு தீவுக்கு எழுதி தரனாலும் தரலாம். தமிழ்நாட்டை எழுதி தரேன்னு ஏதாச்சும் ஒன்று எழுதி அதெல்லாம் எப்படி சார்? அதெல்லாம் தர மாட்டாரு. ஏதாச்சும் ஒரு பெரிய இதுதான் நான் கொடுத்தாகணும். பெரிதிலும் பெரிது கேள்னு பாரதியார் கேட்குறப்ப சொல்கிற மாதிரி இவங்க இதை பெரிய கொடுத்தா பெருசாக ஒரு இது கொடுக்கணும். இல்லாட்டி அண்டாவா நீங்கள் கொடுத்துட முடியும். அவருக்கு கொடுப்பாரு, அவர் கண்டிப்பாக கலந்துக்குவார். இவரும் உதயநிதியும் கலந்துக்குவார். எல்லாமே கலந்துக்குவாங்க. நல்ல சிறப்பாக நடக்கும். இதில் என்னன்னா சார், இதுவே கொஞ்சம் டவுட்டாக தான் சார் இருக்கு. ஏன்னா வந்து காவியமாறன் வந்து சன்ரைசர்ஸ் அதோட தலைமை தாங்குறாங்க. அதுல வந்து ஒரு பிளேயரை லவ் பண்ற மாதிரி ஒரு ரூமர் நடுவில் போயிட்டு இருந்தது. இன்னொரு பக்கம் அனிருத் வந்து ஜோனிதா காந்தின்னு சொல்றாங்க. இன்னும் 2-3 சிங்கர்ஸை வச்சு அவர் கூட பேசுறாங்க. இப்படி சொல்லிட்டு டக்குன்னு மறுபடியும் இவங்க 2 பேர் கல்யாணம்ன்றப்போ என்ன உண்மையாக தான் சொல்றாங்களா? ஏன்னா இவர் வந்து அவங்க கூட தான் கான்செப்ட்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ரீசெண்டாக கூட அனிருத். ஏன்னா இவங்க 2 பேரும் எங்க மீட் பண்ணாங்கன்னு தெரியல. அந்த ஒரு போட்டோ மட்டும் தான் ஆதாரமா இருக்கு. அதே மாதிரி காவியமாறனும் அந்த ஐபிஎல் நடக்க ஆரம்பிச்சதுல இருந்து அவங்க கூட தான் போயிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி 2 பேர் தனித்தனியா இருக்கும் போது இவங்க 2 பேரை சேர்த்து வச்சு பேசும்போது இது உண்மையா இருக்குமா அப்படின்ற ஒரு டவுட்டே வருது சார். இல்லை, இந்த உங்களுக்கு வந்து சில பேர் வந்து இது வந்து தொழிலுங்க, இது குடும்பங்க அப்படிம்பாங்களா, அந்த மாதிரி தான். அது நீங்கள் இப்படி அந்த பார்வையில் பார்க்கணும். நீங்கள் தொழில், இது குடும்பம். இவர் எத்தனையோ லிஃப்ட்லாக் எத்தனையோ பார்த்துட்டார், அது வேற. வாழ்க்கையில் நீங்கள் கடந்து போகிறது தானே. இன்றைக்கி சரக்கு போகிறீங்க, மறுநாள் போல் இன்றைக்கி வந்து கூழ் குடிக்க, நாளைக்கு பிரியாணி சாப்பிட்றீங்க, அதை மாற்றி போவோம். அது வந்து ஜஸ்ட் அவங்க கூட இருக்கும்போது அவங்க வந்து அந்த சொல்கிறது தான். அவங்க கூட நட்பாக இருக்காரா என்னன்னு தெரியல. ஆனால் வந்து ஒரு பணம்னு வரும்போது குடும்பத்தில் வந்து ஒரு குடும்பங்கள் பார்க்கும்போது இல்லை நமக்கு இதுதான் கரெக்டாகும், நீ அந்த பக்கம் வச்சுக்கோ, ஆனால் இந்த பக்கம் இரு, இந்த பக்கம் தான் நில்லு நீ அப்படிமா. என்ன சரி, அதாவது நீ என்னதான் உன்னுடைய நட்புகள் யாராவது இருக்கலாம், ஆனால் நமக்கு தேவை இதுதான். உங்கள் லைஃபுக்கு தேவை மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் குடும்பம் அப்படின்னு அவங்களும் பார்க்கும்போது ஒரு பெரிய குடும்பம். நமக்கு அந்த பாரம்பரியம் அது வந்து இங்கே முக்கியம் அதுன்னு சொல்லுவாங்க.
என்னதான் இந்த செலிபிரிட்டிஸ் இந்த மாதிரி மேரேஜ் பண்ணிட்டா வந்து ஸ்டார்டிங் ரொம்ப ஹைப்பா இருக்கு, பரவாயில்ல இவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்கன்னு ஒரு சில சந்தோஷப்படுறாங்க, ஒரு சில என்னப்பா இது அனிருத் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா அப்படின்ற மாதிரி வருத்தமும் படுவாங்க. இது மாதிரி இருக்க ஸ்டேஜ்ல வந்து ஒரு சிலர் என்ன பண்றாங்க, நல்ல குடும்ப வாழ்க்கையில இருந்தே நான் டிவோர்ஸ் பண்ணிக்கிறோம். ரவி மோகனா இருக்கட்டும், விஜய் அவர்களா இருக்கட்டும், நிறைய பேர் நம்ம பார்த்து ஆச்சரியப்பட்டுருவோம். 10 வருஷம் எப்படி இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்காங்க இவ்வளவு நாள் நல்லா அப்படின்னு யோசிக்கும். லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. விஜய் லவ் பண்ணி தான் கல்யாணம் ஆகும். அந்த பொண்ணு வந்து பார்த்ததுனால இவரா பார்த்து லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிட்டாரு. அதாவது இவங்க வந்து இன்னைக்கு வந்து ஒரு முறை அருள்மொழி இருக்காங்களே, அவங்க ஒரு வழக்கறிஞர் ஒரு முறை நான் ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி பேசும்போது சொன்னாங்க, அவங்க இவங்க என்னென்னா 6 மாதம் வந்து சாஃப்ட்வேர் கம்பெனியில் போய் சேர்றாங்க, இப்போ வேலை பார்க்குறாங்க, சின்சியராக ஒரு 6 மாதம் 1 வருஷம் கல்யாணம் பண்ணுறாங்க, லவ் பண்ணுறாங்க, கல்யாணம் பண்ணுறாங்க, அடுத்த மாதமே விவாகரத்து நோட்டீஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. புரிதல் இல்லாமல் போயிடும். நானும் சம்பாதிக்கிறேன், நீயே சம்பாதிக்கிற, 2 பேரும் தான் வேலை பார்க்கணும், நான் மட்டும் வேலை, சின்ன ஈகோ தான், இதை எடுத்து வை அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா ஏன் என்ன நீ இப்படி சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்துடும். இன்றைக்கி சில பேர்கிட்ட வந்து நீங்கள் ஒரு முறை ஒரு நண்பர் சொன்னார், அம்மாவா நான் வயசானவளான்னு கேட்பேன், தங்கச்சியா நான் அவ்வளோ அழகாக இல்லையான்னு கேட்பாங்க, அக்கான்னா நீ அக்கா, நான் அக்கா மாதிரியா மூத்தம் இருக்கேன் அப்படிம்பாங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மேடம் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போவாங்களே, சீமாட்டின்னு சொல்லிட்டு போவாங்க தமிழில், அது அப்படி சொல்லிட்டு போவாங்க. அந்த மாதிரி இவங்க வந்து அவங்களுக்கு இது வந்து ஒரு நட்பாக இருக்காங்க, சரி அவங்க நண்பர்களாக இருக்காங்க, அந்த தொழில் பண்ணிட்டு இருக்கும்போது அதை ரஹ்மானுக்கு சொல்லுவாங்க இல்லையா, ரஹ்மான் சாருக்கும் சொன்னாங்க இல்லையா, அப்படி ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ரஹ்மான் சார் ஆஃபீஸில் எக்கச்சக்கமான அழகழகான பெண்கள் தான் இருக்காங்க ஒர்க் பண்ணிட்டு. ஆனால் இவர் வந்து இப்படியே வந்து வருவார் போவார், யாராவது கொஞ்சம் அரைகுறை அட்ரஸ் போட்டாங்கன்னா இப்படின்னு பார்ப்பார் மேனேஜர், அவர் ஆமாம் வாமா நாளையிலேருந்து கிளம்புமா நீ வராத அப்படிம்பாங்க. அரைகுறை ட்ரெஸ் போட்டால் கரெக்டாக ட்ரெஸ் போட்டு அவங்க வந்து அவங்க வேலை பார்த்துட்டு போனோம்பாங்க. சில இடங்களை ரசிக்கிறதுக்குன்னு சரி நம்ம ஒரு அழகன் சார், ஆண்டவன் படைச்சான், எங்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கு இல்லையா, அது ஒன்று இருக்குது. சில பேர் இருப்பாங்க, அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க பொறுத்து. ஆனால் நீங்கள் வந்து காதலிக்கும் போது நல்லா தான் காதலிக்கிறாங்க, கண்ணே மண்ணே உட்பட எல்லாமே சொல்கிறாங்க, உனக்காக வானத்தை தூக்கிட்டு வரேன்னு சொல்கிறாங்க, எல்லாமே தான் சொல்கிறாங்க. 1 மாதம், அதாவது அந்த காலத்தில் சொல்லுவேன் ஆசை 60 நாள் மோகம் 30 நாள். என்னென்னா இவங்களுக்குள்ள புரிதல் இல்லைங்கிறது தான் அர்த்தம். இவங்களுக்குள்ள சரியான புரிதல் இல்லை. நாம் வந்து நான் யார், எனக்கு என்ன தெரியும், எனக்கு இதாம்மா தெரியும், நீ கொஞ்சம் பார்த்துக்கோமா, எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுமா அப்படின்னா முடிஞ்சது. அவர்கிட்ட போய் நீங்கள் ஏமாற்றி இங்கிலீஷ் தெரிஞ்சவராக ஏமாத்தினாலும் அது நாளைக்கு எங்கேயாச்சும் மாட்டிடுவீங்க. உங்களுடைய பலகீனம் பலம் எல்லாம் அவங்களுக்கு தெரியணும், அதே மாதிரி அவங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதை எந்த இடத்துலையும் நீங்கள் வந்து காயப்படுத்தக்கூடாது. பெண்ணாக நீங்கள் ஒரு மனைவியாக இருந்தாலும் கூட எந்த இடத்துலையும் வந்து அவரை வந்து என் மனைவியா இந்த வேலைக்காரியை விட இவர் சுமாராக தான் இருக்காருன்னு சொன்னீங்கன்னா என்ன ஆகும் உங்களுக்கு? அவ்வளோதான், போச்சு. அது வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு இதுதான். நீங்கள் வந்து அவரை எப்படி நீங்கள் வச்சுக்கிறீங்கன்னு கூட. சில பேர் வந்து பல பேர் இருக்காங்க. ரஜினி சாருடைய லைஃப்ல நடந்திருக்கு. இடையில ஒரு பெரிய சர்ச்சை ஆகிட்டு அவர் சாமியாராக போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் எஸ்பிஎம் சார் வந்து பேசி சமாதானம் பண்ணி மறுபடியும் அவங்களுக்குள்ள ஒரு புரிதல். ஏன்னா இந்த மாதிரி உண்டு. இந்த சினிமா துறையில வந்து சீக்ரெட் டேட்டிங்னு சொல்லிட்டு பண்றாங்க சார். இப்போ தனுஷ் அவர்கள் வந்து முன்னாள் தாக்கூர், அவங்க நார்த் சைடு இருக்காங்க, அவங்களுக்கும் எங்களுக்கே எங்க சம்பந்தம்னே தெரியல, இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ண போறாங்கன்னு ரீசெண்டா ரூமர் கூட வந்தது. அதே மாதிரி விஜய் தேவர்கொண்டா ரஷ்மிகா அவங்க ரூமர் சொல்லிட்டே இருந்தாங்க, பார்த்தா டக்குன்னு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு போஸ்ட் போடுறாங்க. எங்கடா ஏன்னா ப்ரெஸ் எல்லாருமே சுத்திட்டே தான் இருக்காங்க பின்னாடி. அவங்க எப்போ டேட்டிங் பண்ணாங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல, கல்யாணம்ன்றாங்க நடக்காது. ஏன்னா எப்பயுமே வர ரூமர் தானேன்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கும் போது அது உண்மையாகவும் ஆகுது சில டைமில். சில இடங்களில் வந்து உங்களுக்கு உண்மையாக சொன்னாலும் வந்து திட்டுவாங்க, கூப்பிட்டு பத்திரிகைலாம் கூப்பிட்டு திட்டுவாங்க, அதெல்லாம் நீங்கள் இல்லை இது பண்ணீங்க அப்படி இப்படின்னு. பாபி சிம்மா வந்து அவர் லவ்வை பற்றி சொல்லிட்டு இருந்தார், லவ் பண்ணிட்டு இருக்கான், கல்யாணம் பண்ண போகிறாங்க, அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. அன்றைக்கி சாயந்தரம் வரைக்கும் சொல்கிறாரு, மறுநாள் காலையில் கல்யாணம். அது வரைக்கும் சொல்லிட்டு இருக்காரு. இல்லை அதெல்லாம் கிடையாது, நாங்கள் நண்பர்கள், நல்ல நண்பர்கள், மறுநாள் காலை கல்யாணம். இந்த மாதிரி நிறைய பேர். ஒரு சிலது நாங்களே ஒட்டு வச்சிருவோம்னு வைங்க, அது வேற. ஆமா சார், அதாவது சொல்லியே சேர்த்து வச்சு சொல்லி சேர்த்து வச்ச சிலது உண்டு. அந்த காலத்தில் அந்த சமயத்தில் வந்து டாக்டர் ராஜசேகருக்கும் ஜீவிதாவுக்கும் சின்ன புரிதல் தான், லவ் பண்ணுறாங்க அப்படின்னு போட்டு தாக்கி டக்குன்னு பார்த்தா கல்யாணமே பண்ணிட்டு அவங்க போயிட்டு இப்போ அவங்க பொண்ணுங்கள் நடிக்க வந்துட்டாங்க. ஒரு சிலது அப்படி நடக்கும்.
ஒரு சிலது வந்து உண்மையாக இருக்கும், நம்ப மாட்டாங்க. இல்லை இல்லை அப்படின்னு. இப்போ சூர்யாவுக்கும் ஜோதிகா கல்யாணம் ஆக வந்து பத்திரிகாரங்கள் தான், அதுக்கு முன்னே யாரும் சொல்லலை. ஆனால் அவர் கோச்சிக்கிட்டார், பத்திரிகாரங்களாம் எப்படி சொல்லலாம். அவர் இவங்க பத்திரிகாரங்க போட்டதுனால தான் சிவகுமார் சார் ஏற்றுக்கிட்டார், இல்லாட்டி அவர் ஏற்றுக்க விரும்பலை. அதெல்லாம் தேவையில்லை, நடிகள்லாம் எனக்கு தேவையில்லை, எங்களுடைய குடும்ப பெண்ணாக தேவை. நான் எங்கள் 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 சமூகத்தில் இருந்து கொண்டு அவர் நினச்சிட்டு அவரை தப்பாக சொல்ல முடியாது. அவர் வந்து அப்பா வழியே அவர் அப்படி கொண்டு அவருக்கு அப்படி தான் ஒரு சினிமா இல்லாத ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டா இன்றைக்கி வரைக்கும் அவர் சந்தோஷம் வாழ்ந்துட்டுருக்காரு. அந்த மாதிரி அவர் நடிச்சிருக்கலாம். இவங்களும் சந்தோஷமாக தான் இருக்காங்க, ஜோதிகா ஜோவும் இவரும். சொல்கிறேன், இந்த மாதிரி நாங்கள் சில இடங்களில் வெளியே சொல்ல வேண்டியிருக்கோம். அது போச்சு, ஒரு முறை வந்துடும். சில திருமணங்கள் வந்து ரகசியமாக இருக்கும். பெரும்பாலும் இதெல்லாம் இந்த ரகசியங்கள்லாம் அதிகமாக சினிமாவில் யார் யார் லவ் பண்ணுறாங்கன்னு இன்றைக்கி வரைக்கும் தெரிஞ்சுக்கணும். ஒரே ஒரு டேப் ரெக்கார்டு இருக்குது, ஒரே ஒரு தேவதூதி ஒன்று இருக்காங்க, தேவதூதன் மாதிரி. யாருன்னா நம்ம கலாம் மாஸ்டரை கேட்டிங்கன்னா எல்லாம் தெரிஞ்சிடும். ஆமாம் சார், யார் யார் லவ் இதில் இருக்காங்க, டெஸ்ட்டில் இருக்காங்க, யார் என்ன இப்போ எந்த மாதிரி இருக்குது, இது மாறல, எல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க தான் வந்து பெரும்பாலும் நடுநிலையோடு கொஞ்சம் ஹக் பண்ணுவாங்க ரெண்டு பேரையும். ரெண்டு பேரும் ஜாலியாக இருப்பா, சந்தோஷமாக பேசுங்க, என்ன நீங்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்க தான் இருப்பாங்க. அதில் அவங்களுக்கு தான் தெரியும் பெரும்பாலும் சினிமாவில் இன்றைக்கி இருக்கிற காதல் வரைக்கும். அனிருத் விஷயத்துல என்னன்னா, ஏற்கனவே அவருக்கு மேரேஜ் ஆக போகுதுன்னு சொல்லும் போது வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு, எனக்கா கல்யாணம் இந்த ரூமரை ஸ்டாப் பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி சிரிச்சு ஒரு மாதிரி ட்வீட் போட்டிருந்தாரு. அப்ப இவர் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாரு அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கோம். இப்பவுமே அதை தான் நம்புறாங்க ஒரு சிலர். இவரா கல்யாணம், அவர் வந்து மேரேஜ் மெட்டீரியலுக்கு வந்து பொருத்தமாவாதவர் அனிருத் அப்படின்ற மாதிரி தான் இப்போ வரைக்குமே இருக்கு. அவர் ஜாலியா பொண்ணு கூட, இந்த சிம்பு அவர் ஒரு காலகட்டத்தில் இருக்கும்போது எப்படி இருந்தாரோ ஜாலியா எல்லா ஹீரோயின் கூடயும் பேசும்போது, இப்போ திருந்திட்டாரு சார். அப்போ அவர் தான் பிளே பாய். இப்போ அனிருத்த சொல்லிட்டு இருந்தாங்க, வயசான பிறகு யாராவது பொண்ணு கொடுத்துதான். ஆமா, அவங்க அப்பா ஒரு பக்கம் அவர் வந்து என் பிள்ளைக்கு பொண்ணு தேடிட்டு இருக்கேன், அதுக்குமே நிறைய பேர் போட்டோலாம் அனுப்புறாங்க, நான் என்ன கல்யாணம் பண்ணி வைங்க சிம்புக்கு அப்படின்ட்டு. அது ஒரு பக்கம் இருக்கு. அவரை மாதிரிதான் இப்ப அனிருத்த பாக்குறாங்க, இவரும் எல்லா பொண்ணும் கூட சுத்துறாரு, அது மாதிரிதான் இருப்பாரு போல அப்படின்ட்டு. இல்ல, அது வந்து நீங்க ஒரு ஹீரோ அப்படி சொல்லலாம். அது வந்து ஒரு ஜாக்கிசன்லாம் வந்து ஜாக்கிஜான்லாம் கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அவர் கல்யாணம் பண்ணிட்டார் ஒரு பொண்ணை, அதுக்கு பிறகு தெரிஞ்ச பிறகு ஒரு பொண்ணு சூசைட்டே பண்ணிக்கிட்டான். எப்படி நீ எப்படி மறைச்சிங்க அப்படின்னு, அந்த பொண்ணை லவ் பண்ணுறேங்க இதை ரகசியமாக வச்சுட்டு ஒரு முறை கல்யாணம் ஆகிடுச்சு, எனக்கு இவங்க தான் பொண்டாட்டின்னு சொன்ன பிறகு இந்த 6-7 பேர் வந்து சூசைட் அட்டென்ட் பண்ணி இதானாங்க. ஏன்னா அவ்வளோ லவ் பண்ணாங்க. அந்த மாதிரி அவரை துறதி, இந்த மாதிரி உண்டு. அது வந்து ஹீரோ பண்ணலாம். அந்த மாதிரி நான் கல்யாணம் அதெல்லாம் எனக்கு கிடையாது, நான் நினச்சா கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவேன் தினமும் ஏதாச்சும் அப்படிங்கிற மாதிரி வேற. இது இவர் வந்து சும்மா அதை மியூசிக் டைரக்டருக்கு தேவையில்லை. ஏன்னா இப்போ இவரை வந்து நீங்கள் வந்து சில மியூசிக் டைரக்டர்கள் இருக்காங்க, நீங்கள் இதில் ஹிந்தியில் இருந்தாங்க, சங்கர் ஜெய்கிஷன் அப்படின்னு இவங்க, அப்புறம் நம்ம சிரஞ்சீவி, இவங்களுக்கெல்லாம் ஒரு மார்க்கெட் வேல்யூ இருக்கும். சிரஞ்சீவியால் அந்த காலத்தில் அவங்களுக்கு ஒரு சீக்ரெட் அட்டையில் நான் இவருக்கு ஒரு படம் பண்ணி தரேன்னு எழுதி கொடுத்தா அவங்களுக்கு உடனே ஃபைனான்ஸ் கிடைச்சிடும். உடனே யாராவது வந்து ப்ரொடியூசர் வந்து உடனே எல்லாமே படம் நடிச்சு முடிச்சிடலாம். அதேமாரி சங்கர் ஜெய்கிஷன் அவங்க வந்து மியூசிக் பண்ணுறான், அவங்க மியூசிக் பண்ணுறேன்னு எழுதி கொடுத்தா போகிறோம், உடனே ஃபைனான்ஸ் ஷேர் பிடிச்சிருவாங்க. சில பேருக்கு அப்புறம், இவருக்கு அப்படி அந்த மாதிரி இல்லை. இவர் படம் பண்ணார்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சம்பளம் வாங்குறாரு அவர், சும்மா ஒரு நானா இல்லை அப்படி ஒரு கொஞ்சம் சினுங்கிறது தானே. நான் சின்ன ஒரு சில ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவேன், இவர் நம்ம ஒரு படத்தில் இவர் சொல்லுவார் இல்லையா ஹீரோ, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, நான் பேச்சுலர் தான் அப்படிம்பார்ல, கல்யாணம் ஆகிட்டு பொண்டாட்டி பின்னாடி இருப்பாங்க. அந்த மாதிரி சில பேர் வந்து தன்னை அப்படியே இன்னும் பேச்சுலராகவே காட்டிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது உண்டு. ஏன்னா அனிருத் வந்ததான் நிறைய மியூசிக் டைரக்டர் வந்திருக்காங்க, அவங்களாம் வந்து எப்படி சொல்றது, இவரை வந்து ஒரு க்ரஷ் மாதிரி வச்சிருந்திருக்க மாட்டாங்க. ஆனா அனிருத் எப்போ மியூசிக் இண்டஸ்ட்ரிக்கு வந்தாரோ அப்பல இருந்து அவரையுமே ஒரு ஹீரோ மாதிரி தான். இவர் படம் நடிக்க மாட்டாரா, எப்படி இந்த காமெடியன்ஸ் எல்லாரையுமே ஹீரோ ஆக்குறாங்களோ அந்த மாதிரி அனிருத் வந்து நடிக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லும் போது ஒரே படத்தோட காணாம போயிடுவான்னு நீங்க வேற. அதாவது நீங்க பில்டப் பண்ணி ஊதி வச்ச பந்து ரொம்ப நாள் அது தாக்கு பிடிக்காது, டமால்னு ஒரு நாள் இதாயிடும். அந்த மாதிரி தான் அவருக்குன்னு ஒரு இமேஜை உருவாக்கிட்டார். அந்த இமேஜை அப்படியே இது பண்ணிட்டு இருக்காரு. அது நீங்க சொல்ற மாதிரி தான் சார். இப்போ கல்யாணம்னு சொல்லிட்டு பின்னாடி பொண்டாட்டி வச்சிருப்பாங்க அப்படின்னு. இது மாதிரி நிறைய ஹீரோஸ்க்கு வந்து இப்போ இண்டஸ்ட்ரிக்கு வராங்கன்னா ஸ்டார்டிங்ல வந்து கல்யாணம் ஆயிடுச்சா என்னன்னு ஒண்ணுமே தெரியாது, திடீர்னு வந்து எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. அது எதனால சார்? அப்ப கல்யாணத்தை மறைச்சாதான் ஹீரோ ஆக முடியுமா? இல்லை சில பேர் என்னன்னா, இப்போ
பிரசாந்த் ஹீரோவாக நடிக்கிற வரைக்கும் அவர் கல்யாணம் ஆகிடுச்சு, ஒரு குழந்தை இவ்வளோ பெருசாக இருக்குன்னு தெரியாது. சிபிராஜ் வந்து நடிக்கிற வரைக்கும் சத்யராஜ் இவ்வளோ பெரிய பையன் இருக்கான்னு தெரியாது இல்லையா? அந்த மாதிரி சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அதை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு தலைவா அப்படின்னு வீட்டிலேருந்து யாரும் இங்கே பசங்களை காட்ட மாட்டாங்க சில பேர். அது அவங்களுடைய பிரைவேசி இதை பாதிக்கலாம். ஏன்னா விஜய் சேதுபதி அவர்கள் கூட ரொம்ப நாள் ஆச்சு கல்யாணம், இந்த மனுஷனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா, அவரை பார்த்தா அவங்க பையனே படம் நடிக்க பையன் நடிக்க வச்சார். அவர் வந்து ஆரம்பத்தில் சொல்லிட்டார் கல்யாணம் ஆயிடுச்சு, இந்த மாதிரி என் ஒய்ஃப் தான் வந்து நான் சினிமாவில் நடிப்பதற்காக அவங்க கொஞ்சம் தன்னுடைய உழைப்பை இது பண்ணாங்க, வேலை பார்த்துக்கிட்டே குடும்பத்தை இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருப்பார் அவர். அது மாதிரி சில பேர் வெளியே சொல்லிடுவாங்க. ஒரு சில பேர் வந்து அதை ஆட்சி தலைவா அப்படிம்பாங்க. அதில் இன்னொரு கூத்து என்னன்னா, சில பேர் வந்து கவுண்டமணி சொல்வார்ல, யாருக்கு திரும்ப இதை பிறந்த நாள் இந்த நடிகனுக்கு வேலை இல்லைன்னா உடனே பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. அது 33க்கு மேலே போக மாட்டேங்கிறாங்க அப்படிம்பாங்களா. இது நிஜம். ஒரு முறை அப்படி தான் ஒரு நடிகரை வந்து ஒரு பத்திரிகையாளர் 37 வயசுன்னு போட்டார். 37 எப்படி போடலாம் நீ என்ன கேட்காம? இல்லை சார், இப்போ உங்களுக்கு இப்போ டேட்லாம் பார்த்தா 30, அதை எப்படி நீ சொல்லலாம்? 33 நான் சொல்லிட்டு இருக்கேன், நீ எப்படி 37 போடலாம் அப்படின்னு அவரை கண்ணா முன்னாடி திட்டினார். அதுக்கு பிறகு அந்த பத்திரிகையாளர் மீட் பண்ணுறதுலன்னு வைங்க. இது வந்து இந்த மாதிரி கல்யாணம் ஆகலைன்னு சொல்லிட்டு, அல்லது கல்யாணம் ஆயிடுச்சு அவ்வளோதான் ஆயிடுச்சுமாங்க, அதை யாரையும் காட்ட மாட்டாங்க. ஒரு சில பேர் வந்து காட்டுவாங்க, அது அவங்களுடைய ப்ரைவேசி இதாக பாதிக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ மம்முட்டிக்கு அவருடைய பையன் இருக்கான், அவர் பையன் அப்பாவுக்கு இணையாக அவன் பெரிய லெவலில் வந்துட்டார். அவருக்கு குழந்தை குட்டி இருக்குங்க, சில படங்களில் காட்டுறாங்க, என்னுடைய மனைவி என்னுடைய குழந்தை அப்படின்லாம் காட்டுறாங்க. அவங்க சில பேர் வந்து அதை காட்டுறது, அது ஏதோ ஒரு ஹீரோங்கிற மெயின்டைன் பண்ணுறாங்க. அதாவது இவங்களை இன்னும் நிறைய பேர் இந்த லவ் பண்ணுறாங்க, நிறைய பேர் விரும்புகிறாங்க, அல்லது ரசித்து பார்க்குறாங்கிற ஐடியாவும் நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து இவங்க வந்து நான் இன்னும் கண்ணி கழியாத கன்னி பையன்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க சில பேர் வந்து நான் கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனால் கல்யாணம் ஆயிடுச்சு. லாஸ்ட் கொஸ்டின் சார், காவியமாறன் அனிருத் இவங்க 2 பேருக்குமே இந்த ரூமர் வந்து உண்மையா இருந்து கல்யாணம் நடக்குமா, இல்லை இதுவும் ரூமராகவே போயிடுமா சார்? இல்லை, இந்த ரூமர் இருக்காது. இது வந்து ஒரு பெரிய குடும்பங்கள் இருக்கு இல்லையா, இவங்க இந்த விஷயம் இவங்க சும்மா இதானாலும் கூட அவங்க விட மாட்டாங்க. அவங்கள சேர்த்து வச்சு குடும்பம் நல்லா இருக்கணும், அதை பேசிட்டாங்கன்றதுக்காக கல்யாணம் பண்ணுவாங்களா, இல்லை லவ் பண்ணி அவங்களுக்குள்ள பேசி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 சைடுமே கன்ஃபர்மேஷன் இன்னும் வரல. அதாவது இவங்க பேசுறதா நானும் கேள்விப்பட்டேன், அவங்கள பேசுறதா கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க வந்து ரஜினி சார் இப்போ வந்து ரஜினி சார் தான் தலைமை தாங்க போறாருங்கிற அளவு கேள்விப்பட்டிருக்கோம். அது உண்மையாங்கிறது இனிமே தான் தெரியும். அதை ஏதோ வச்சு ஒரு தீவில் கல்யாணம் நடக்கும்போது நீங்கள் வேணால் உங்களுக்கு பத்திரிக்கை அனுப்பி வச்சு நீங்கள் வந்து பிரியாணி போய் சாப்பிட்ட பிறகு தான் நமக்கு தெரியும். அது வரைக்கும் யூகங்கள் இருந்துட்டு தான் இருக்கும். நமக்கு வந்து இந்த சோர்ஸில் வந்து இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ 2 பேரும் பேசினாங்க, உட்கார்ந்தாங்க, மானே தேனேன்னு சொல்லிட்டாங்க, அதெல்லாம் தெரியாது. பேசிக்கிட்டாங்கன்னு ஒரு ரூமர் வரும்போது அது இருக்கலாம். ஏன்னா இவரும் பெரிய ஒரு மியூசிக் டைரக்டர், அவங்களும் ஒரு பெரிய இடத்துல இருக்காங்க, அவங்களுக்குள்ள அந்த வரலாம். இது வந்து நீங்கள் எப்போ எது நடக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் வந்து உண்மையாக இருந்தாலும் இருக்கலாம். உண்மையாக இருக்கும் பட்சத்தில் 2ம் பெரிய குடும்பங்கள் தான். ஒரு நல்ல ஒரு இதுதான், ஒரு நல்ல குடும்பத்தில் 2 பேரும் சேர்ந்து மறுபடியும் ஒரு நல்ல வாழ்க்கையை ஆரம்பிக்கிற ஒரு நல்ல சூழல் தான் அது. அப்படி நடந்தாலும் நல்லது தான். தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி.